வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் உள்ள சில கோயில்கள், சிவன் கோயிலை பற்றி தான் நான் சொல்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் நிறைய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இதுதான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் 12 கோயிலுக்கு சிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக முழிச்சிருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இப்போ இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த கோயில் நாகூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நாகூர்னால் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு போகும்போது ஆட்டோவில் தான் போனோம். நல்லா என்ஜாயபுளாக போனோம். எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அங்கே இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே கோயிலில் தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. ஒரு இரவு மாதிரியே இந்த நாள் ஃபீல் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்து ஈவினிங் நாங்கள் எப்படி கிளம்புனோமோ அதே மாதிரியே மார்னிங் வந்தோம். யாருக்கும் டயர்டு இல்லை. நல்ல சிறப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்களேன், இது இன்னொரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் பார்த்திங்களா, அந்த மருதக்கடியில் அவ்வளோ பெரிய சட்டையை உரித்து போட்டிருக்கு. இது கடவுள் பக்தி உள்ளவங்களுக்கு தான் அதோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியும். நல்லபடியாக நாங்கள் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். இங்கே பார்த்திங்களா கால பைரவர், இங்கே சனீஸ்வரர் இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒரே லைனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நவக்கிரகங்கள் எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. இதுதான் இதோட சிறப்பு. பாருங்கள், எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். என்னால் அங்கே வச்சு ரீட் பண்ண முடியலை, ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாருமே விளக்கு போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க. எல்லாருமே எல்லா பகவானும் இதில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. கொடிக்கம்பத்தை பார்த்து வணங்குறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயில்லையுமே மோஸ்ட்டாக கொடிக்கம்பம் இருந்துச்சு. பெரிய பெரிய கோயில் தான். நாங்கள் எல்லாருமே பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தோம். செகண்ட் பார்த்திங்கன்னா வெளிப்பாளையம் கோவில் போட்டிருக்கு. இந்த வெளிப்பாளைய கோவிலுக்கு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதோஷத்துக்கு நான் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன் மோஸ்ட்டாக. வெளிப்பாளையத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு சனிக்கிழமையும் ஒரு லாஸ்ட் இயர், அதாவது 2024 சனி பிரதோஷமாக தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அது கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். என்னால் கண்டினியூஸாக போய் பார்க்க முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்களா, இங்கேயும் அபித குஜம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கேயும் சிவன் கோயில் இருக்காங்க. ஒரு அம்மாளையும் பார்த்தோம், ஒரு சிவனையும் பார்த்தோம். சிவன் தான், பட் பேர் வேறு வேறு. நீலதாட்சி அம்மன் கோவில் இங்கே ஃபேமஸான ஒரு டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், லைட் செட்டிங்ஸ்லேயே சிவனை வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. உள்ள போனாங்க, நிறைய லிங்கம் தெரியும். இது உள்ள போனாவா சொல்கிறாங்க. அதை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்குள்ளே போனால் கோடி லிங்கம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்படி அப்படின்னா, 4 பக்கம், அதாவது 3 பக்கம் கண்ணாடியால் அடைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த நடுவில் சென்டரில் சிவன், மேலே கீழே இந்த மாதிரி சைட்லலாம் சிவன் படத்தை வச்சுட்டாங்க. அந்த லிங்கம் டிஸ்பிளே ஆச்சு. அப்போ நம்ம அந்த சைடு இந்த சைடு ஆப்போசிட்டில் எல்லா பக்கமும் பார்க்கும்போது சிவனோட உருவம் அந்த லிங்கத்தோட உருவம் எல்லா பக்கமும் நல்லா தெரிஞ்சிச்சு. அது ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுலேயே கண்ணாடி போல் பதிச்சு வச்சு எல்லாருமே போகிறவங்க ஃபுல்லாக வெளில நின்னே அந்த லிங்கத்தை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுதான் அந்த ரஷ்ஷு. நெக்ஸ்ட்டு முத்தி மண்டபம்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய குளம். இருட்டுலனால எனக்கு சரியாக தெரியல அந்த இடத்த, அதனால் நான் ஃபோட்டோவும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு சிறப்பு அந்த கோயிலில். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால எல்லா படத்தையும் எடுக்க முடியல. இது டான்ஸ் ஆடின படம். பாருங்கள், மக்கள் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலில் சிவனோட பாடல்களை பாடி டான்ஸ் ஆடி, அதாவது குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி அந்த காலத்தில் உள்ள படத்தில் இருக்குள்ள ஒரு பக்தி, அதாவது அம்மனோட படம் எப்படி இருக்கும், ஒரு அப்பாவோட சிவனோட படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேஷத்தில் அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த டான்ஸு. ஆனால் அந்த டான்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தாலும் அடுத்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சி நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஒரு அம்மன் சாமி சிலைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இது ஆடிப்பூர அம்பாள் சன்னதின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு கோயிலில் நீலதாட்சி அம்மன் சன்னதி. இந்த அம்மன் இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் சொல்லணும்.
எல்லாருமே நல்லா விரும்பி சாமி கும்பிட்ற இடம். மக்கள் எல்லாமே விளக்கு வச்சு நிறைய விளக்கு அணைஞ்சு போச்சு. நைட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். சில விளக்கெல்லாம் வந்து நான் வீடியோஸ் எடுத்தேன். அதை என்னால் முடியல. கண்டினியூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த நேரத்தில் அதாவது நமசிவாயம் நமசிவாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சிவாய நமகன்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம். அதனால் நிறைய விஷயங்களை பார்க்க முடியல. இது வந்து ஸ்ரீ மெய்கண்டமூர்த்தி. நல்ல அபிஷேக நேரம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான அபிஷேக நேரத்தில் நாங்கள் போனோம். இது வந்து ஒரு முருகன் சன்னதி. அதுக்கு சைடில் சிவன் இருப்பாங்க. 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து எங்களுக்கும் அமைஞ்சிச்சு. கரெக்டான டைமில் இந்த கோயில் போகும்போது இந்த மாதிரி அபிஷேகத்தை காண கடவுள் கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே பார்த்து பயனடைங்க. தீப ஆராதனை காமிக்கும்போது நம்ம சாமியை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமும் அதிசயமும் நடக்கும். நம்ம வேண்டினதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எல்லாருமே தீப ஆராதனை காமிக்கும்போது நல்லா சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நீங்களும் பார்த்து நல்லபடியாக கும்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் பேர் அழகிய நாதர் சுவாமி கோவில். நிஜமாகவே அழகாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள வந்து அந்த லிங்கம் மட்டும் இல்லாமல் பாருங்களேன், ஃபேஸ் அப்பியரன்ஸோடு அவ்வளோ அழகாக காட்சி தருவார். இதெல்லாம் நான் பார்ப்பேன் கூட நினச்சி பார்க்கல. அவ்வளோ அற்புதம். பாருங்கள், சிவனோட ஒரு மலை மாதிரி செஞ்சு அந்த சிலையை அமர்த்தி உடுக்க வச்சு அந்த அந்த இது வச்சு சூலாயுதம் வச்சு சூப்பராக இருக்காங்க. பாருங்கள், கோமாதா அழகாக இருக்காங்க. நம்ம நந்தீஸ்வரன் இவ்வளோ செம்மையாக இருக்காங்க பாருங்களேன். அதாவது இந்த மாதிரி காட்சிகளை பார்த்து நம்ம ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வேண்டி இந்த நேரம் சிவாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நான் நம்பிக்கையில் தான் நல்லபடியாக சாமி கும்பிட்ருக்கேன். இதை பார்க்குற உங்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மீனாட்சி சொக்கநாதர். சூப்பர். இந்த மீனாட்சி சொக்கநாதர் வந்து ரொம்ப விசேஷமான கோயில். அதுக்கப்புறம் வந்து நாகநாத சுவாமி திருக்கோயில். இந்த நாகநாத சுவாமி திருக்கோயிலில் வந்து ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இது. சூப்பரான ஒரு ஸ்தலம் பாருங்களேன். ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் நல்லா ஃபுல் அபிஷேகம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நல்லா தாங்க முடியல. அவ்வளோ நெரிச்சல், அவ்வளோ மக்கள் நெரிச்சல் இருந்துச்சு. ஆனால் என்னமோ தெரியல, லைன்லேயே போய் வந்தோமா. அப்போ லைன்லேயே வரும்போது கரெக்டாக அந்த டைம் பீரியட் பார்த்து கரெக்டாக அமைஞ்சு போயிருக்கு அபிஷேகம் வந்து. இந்த அபிஷேகம் வந்து நானும் நேரில் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபோனை வந்து மேலே தூக்கி வச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ மூலமாக என் ஃபோன்லேயே தான் முக்கால்வாசி பார்த்தேன். டேரெக்டாக எப்படி பார்க்க முடியல. அதாவது நான் வந்து அந்த கம்பிக்கு கார்னரில் போய் மாட்டிக்கிட்டேன். அதை எப்போ எனக்கு முன்னாடி நின்னவங்க அந்த தலையெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. அதனால் என்னால் கரெக்டாக வாட்ச் பண்ண முடியல. பின்னாடி நின்று ஃபோனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். ஈவன் கீழே கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாருமே கூட என்னோடய ஃபோனில் வந்து பார்த்தாங்க. எனக்கு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் பேர் இப்படி தான் வீடியோ மூலமாக பார்த்தாங்க. அவங்களாம் ஃபோனை வந்து கொஞ்சம் தூக்கி தள்ளி வச்சுக்கிட்டாங்க. அவங்க கொஞ்சம் டைட்டாக இருப்பாங்களா, அதனால் ஈஸியாக வந்து வீடியோஸாக இருப்பாங்க. பால் அபிஷேகம் பாருங்களேன், பாலாக வருது. ஸோ கடவுள் வந்து நம்மளையும் அற்புதமாக வச்சுருப்பாங்க. எப்படி பார்க்க முடியும்? சிவாய நமக சிவாய நமக சிவாய நமவே நம சிவாய. இந்த பாட்டை பாடிட்டே ஆட்டோலாம் போயிட்டு வந்த கொஞ்சம் வாய்ஸ் இதாக இருக்குது. அதை நான் டெலிட் பண்ணல. எல்லாருமே நேச்சுரலாக பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்பியும் அப்படியே டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன். அதனால் பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க. அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்களாம் பிடிக்க வச்சவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரசித்து இடையில போய் பார்த்துருக்கேன். இந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நேரடியாக பார்த்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்காக இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, குடும்பங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த உலக மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுள் உங்களை நல்லபடியாக ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சிவன் கோயில்லையும் சிவனுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அம்பாளுக்கும் பூஜை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வாய்ஸ் வந்து அந்த நேச்சுரல் வால்யூம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்களேன், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ சிவனுக்கு எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சிருவாங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் காமிக்கிறேன், பொறுத்திருந்து பாருங்கள். இதுக்கெல்லாம் டைம் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்லா பாருங்கள், கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இது ஒரு இரவில் ஃபுல்லாக நாங்கள் பார்த்து ஒரு கோவில்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் கிளிப் எடுத்து நான் போட்டிருக்கேன். அதனால தான் இதை எல்லாருமே பார்த்து பயனடையட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை போட்டுட்ருக்கேன். ஈவன் 1/2 மணி நேரம் மேலேயே ஆச்சு, 1 ஹவர் மேலேயே ஆச்சு. நான் ரொம்ப கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில். அதனால் வந்து இருக்கிறத பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க, ஓகேங்களா? கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு அம்மாளோட அபிஷேகமும் இருக்கும், நல்லபடியாக வாட்ச் பண்ணிக்கலாம். அம்மனோட இதை அப்படியே டைரெக்டாக பார்க்குற மாதிரி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாய்ஸ் மெசேஜ் போடலை, பாருங்கள். அப்புறம் எப்படி அதை வச்சு எங்கன்னா ஒரு பக்கம் எல்லா அபிஷேகமும் முடித்து சாமி அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்காங்க இல்லையா? இது வந்து கால பைரவர் இருக்கார்ல, அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அங்கே எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில இங்கே வந்து சப்போர்ட் உள்ளத்தால் எஸ்தவல்லாதோய் எளிதுயில்வான் உலக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.